இருக்கு ஒரே இடத்துல வைக்க முடியாதுங்கிறனால பிரிச்சு இப்போ நம்ம வீட்டுல ஒரு 15 பொட்டை இருக்கு, சேவல் வந்து ஒரு 5-6 சேவல் இருக்குன்னா அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கும். இப்போ எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஒரு தாய்க்கோழி மட்டும் ஒரு 50 இருந்து 60 தாய்க்கோழி நம்ம கிட்ட இருக்கும். கண்டிப்பா. அப்புறம் ரெண்டாவதா பாத்தீங்கன்னா சேவல் பாத்தீங்கன்னா 20 இருந்து ஒரு 30 பிரீடிங் சேவல் வச்சிருக்கோம். இருக்கு. ஒரே சேவல் ஒரே பொட்டைக்கு நம்ம போடுறது இல்ல, பிரிச்சு போட்டு அதில் உடச்சதை இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ அதை நம்ம திறந்து விடணும், ஆனா நமக்கு இடம் இல்லை. இதுதான் இங்க பாயிண்ட். இடம் இருந்தா நம்ம மேய்ச்சலுக்கு திறந்து விட்டுறலாம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ வெயில் அடிச்சாலும் அங்கதான் இருக்கணும், மழை பெஞ்சாலும் அங்கதான் இருக்கணும், சரி குளிர் அடிச்சாலும் அங்கதான் இருக்கணும். ஒருவேளை குளிர் அடிச்சுன்னா நம்ம சுத்தி கவர் பண்ணிக்கிறோம். கருவாடு வாங்கணும், நம்ம பணம் கொடுத்து போய் வாங்கணும். சரிங்களா? சரி. இப்போ உணவு புழு தயாரிக்கணும் அப்படின்னா அது மெனக்கெடணும். கண்டிப்பா. இது நம்மளோட இன்ட்ரெஸ்டும் இருக்கு. மீனை பிடிக்கிறோம், வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 10 மீன் பிடிக்கிறோமா 2 கோழிக்கும் போயிருது. இதுகள் மட்டும் விற்பனை பண்றது இல்லைங்க. பட்டா விற்பனை பண்றோம், கன்னிவடை விற்பனை பண்றோம், ரெடி கண்டிஷன்ல இருக்கிற சேவல் விற்பனை பண்றோம். தாய் கோழியோட குஞ்சுகளும் சேர்த்து நம்ம விற்பனை பண்றோம், கொடுத்துட்டு இருக்கோம். பேரா கொடுக்கறத நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இன்குபேட்டர் மெத்தடுக்கு நம்ம போகல. இப்போ நம்ம பொட்டையை வந்து எந்த பொட்டையும் அடத்தில சொல்றது இல்லை. சரி. பொட்டைகள் தான் வந்து குஞ்சுகளை காப்பாற்றுது, குஞ்சுகள் நமக்கு வந்து பெருசு பண்ணி கொடுக்குது. ஸோ வந்து பொட்டைகளுக்கு வந்து ப்ராப்பரான இந்த குஞ்சு வளர்க்குமோ அதுக்கான ப்ராப்பரான ரெஸ்ட் கொடுத்து தான் நம்ம பொட்டையிலேருந்து குஞ்சுகள் எடுக்கிறோம்.